மூளைக்கு செல்லும் நரம்பு துண்டான நிலையில் அறுவை சிகிச்சைக்கு பின் பழைய நினைவுகள் மறந்தாலும் கொட்டாங்குச்சியில் இசையக்கூடிய வயலின் இசையை மறக்காத இசைக்கலைஞர் குறித்த ஒரு நெகிழ்ச்சியான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இவர்தான் கொட்டாங்குச்சி வயலின் இசைக்கலைஞர் ராமு. நாகை மாவட்டம் பூந்தோட்டத்துறையை சேர்ந்த இவர் தனது 8 வயதில் விளையாட்டாக வயலில் கற்றுக்கொண்டார். காலப்போக்கில் அதுவே இவருக்கு தொழிலாக மாறிப்போனது. 3 தந்திகள் மட்டுமே கொண்ட இவரது கொட்டாங்குச்சி வயலின் இசை இத்தனை இனிமையானதா என காண்போரை பிரமிக்க செய்யும் அளவிற்கு மிக நேர்த்தியாக பாடல்களை இசைக்கக்கூடியவர். இந்த சிறிய இசைக்கருவியை கொண்டு இதுவரை 1000க்கும் மேற்பட்ட மேடைகளில் வயலின் இசைத்து பாராட்டுக்களை பெற்றுள்ளார். ஏராளமான கிராமத்து திருவிழா மேடைகளில் இவரது கொட்டாங்குச்சி இசை ஒலித்திருக்கிறது. தன் இசை திறமைக்காக தமிழக அரசின் கலை நன்மணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவரது வாழ்க்கையை விபத்து ஒன்று தலைகீழாக மாற்றிவிட்டது. காலை நடைபயிற்சி சென்றபோது மயங்கி கீழே விழுந்த ராமுவிற்கு மூளைக்கு செல்லும் நரம்பு துண்டிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சையில் உயிர் பிழைத்தாலும் வலது கை சிறிது ஊனமானது. இசைப்பதை நிறுத்தினால் மட்டுமே பழைய நிலைக்கு திரும்ப முடியும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். உடல்நலம் கருதி கச்சேரிக்கு செல்லாத நிலையில் இசையே இவரை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமா அந்த கொட்டாங்கச்சில எப்படா இப்படி ஒரு இசையை உருவாக்க முடியும் என்று உலகமே வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு வாசிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த ஒரு கலைஞர். ஒரு கூரை வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே பாராட்டு பத்திரங்களும் அவருக்கு வழங்கப்பட்ட விருதுகளுமாக இருக்கின்ற அந்த காட்சியில் அந்த ஒரு ஏழை கலைஞனுக்கு இந்த உதவியை தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற அந்த உதவியை செய்து இசைப்பிரியர்கள் அவருடைய இசை வழியாக அந்த அன்பை நேசித்த அத்துணை பேரும் ரசித்த அத்துணை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற வகையில் அந்த ஏழை கொட்டாங்கச்சி வயலின் ராமு அவர்களுக்கு அரசு நிவாரண உதவியை தந்திட வேண்டும். நரம்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு தனது இயல்பான வாழ்க்கையை தொடர முடியாத நிலையில் நலிவுற்ற கலைஞர்களுக்காக அரசு உதவியை பெற பலமுறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் பயனில்லை என்கிறார் ராமு. எங்கேயுமே போக முடியல, படாத அவஸ்தைப்பட்டாச்சு. பாருங்க, அடி இதெல்லாம் இன்னும் பின்னாலே ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்றது தான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இந்த கலையை கற்றவங்க உழைச்சிக்கலாம், ஆனால் கற்றுக்கிறணும் அதுதான் கொஞ்சம் சிரமம். நலிவுற்ற இசை கலைஞர்களுக்கு கிடைக்கும் எந்த உதவியும் இல்லாமல் குடும்பம் ஏழ்மையில் தவிப்பதாகவும் அரசு உதவி வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறார் ராமுவின் மனைவி விஜயா. நிறைய இடத்துங்கள அவங்க வாச்சிருக்காங்க, கலை இரவெல்லாம் நிறைய இடத்துல வாச்சிருக்காங்க. நல்ல பேர் புகழ் எடுத்தவங்க தான் இப்போ அவங்க வாசிக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். எங்களுக்கு எந்த அரசாங்கமும் எந்த உதவியும் பண்ணல. விபத்தால் நினைவுகள் அழித்தாலும் இசையை மறக்காத கொட்டாங்குச்சி வயலின் கலைஞர் ராமுவுக்கு நலிவுற்ற கலைஞர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை அரசு வழங்க வேண்டும் என்பதே இசைக்கலைஞர்களின் கோரிக்கை. இந்த கலைஞர் நலிவடைந்து இருந்தாலும் இவரது இசை உயிர்ப்புடனே உள்ளது. எனவே இந்த கலைஞருக்கு அரசு உதவி செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்பதே இங்குள்ள இசைப்பிரிவுகளினுடைய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செயலுக்காக சீராயிலிருந்து என் பிரசன்ன வெங்கடேசன்.